நம் தேசம் பார்த்த நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம், வேலியில் போகிறத தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டுட்டு குடையுதேன்னு சொல்லி கத்தனானா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இயக்குனர் ரஞ்சித் ரஜினிகாந்தை வச்சு காலா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். புகழின் உச்சிக்கு போனார். ஒரு நல்ல முன்னணி இயக்குனராக மாறினார். அதோடு அவர் அவருடைய பொழப்பை பார்த்துட்டு செவனேன்னு இருந்திருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டுச்சு? அவர் இந்த தலித் அரசியல்னு சொல்லி நீளம் பண்பாட்டு மையம்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாரு. அதில் தலித் அரசியலை சினிமா பாணியிலே மேலே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு மாதம், அதாவது மார்கழி மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அவர் மார்கழி மாதத்தில் நிகழ்ச்சி நடத்துறது மார்கழி மாதத்தில் கர்நாடக இசை கச்சேரிகள் சென்னையில் நடக்கிறது வழக்கம். அதுக்கு போட்டியாகத்தான் அவர் நடத்துகிறாருன்னு ஒரு பக்கம் ஒரு புகார் எழும்பிட்டு இருக்குது. அது போல் மார்கழியில் மக்கள் இசையில் இந்த குத்துப்பாட்டெல்லாம் போட்டு இதுதான் மக்கள் இசைன்னு சொல்லி அங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அதில் அந்த கறி இந்த கறி நல்ல கறி எப்போவுமே பெரிய கறின்னு சொல்லி மாட்டுக்கறியை முன்வைத்து ஒரு பாட்டு பாடின ஒரு பெண் தான் யாருன்னு கேட்டால் இந்த இசைவாணி. பாடினது இசைவாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டுமல்ல, இவருக்கு வந்த வென அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அந்த இசைவாணி கிறிஸ்தவ திருச்சபையில் தீவிரமான ஈடுபாடு கொண்டு அங்கே பிரச்சார பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்குது அந்த மேடையில். அதாவது அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு கிறிஸ்தவ பொண்ணு மேடையில் ஏறி பெரியார் முகமூடி அணிஞ்சிட்டு பெரியாரிஸ்டுங்கிற போர்வையில் ஐயப்பனை பற்றி கேவலமாக பேசிக்கிறத இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி. ஐயப்ப சாமிகள் பொதுவாக விரத காலம் இது. இந்த விரத காலத்தில் அவங்க ஐம்புலன்களையும் அடக்கி அவங்களுக்கு இந்த உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு 2 வேளை 3 வேளை குளியல் போட்டுக்கிட்டு அவங்க இல்லறத்துலேருந்து விலகி கடும் விரதத்தை மேற்கொள்கிற இந்த விரத காலம் இது. அதனால் இவங்க இந்த பாட்டலையெல்லாம் பார்த்து தங்களை அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஐயப்ப சாமிகளும் அப்படி கிடையாது. மேட்டுப்பாளையத்தில் அனைத்து ஐயப்ப சாமிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக ஒருங்கிணைந்த அந்த ஐயப்ப சாமிகள் காவல் நிலையத்தில் கொண்டு புகார் கொடுத்துக்கிறாங்க. மேலும் இது குறித்து அவர்கள்ட்ட பேசப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன, இது தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகுங்கிற மாதிரி தகவல்கள் கிடைச்சிருக்குது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் வெறும் இசைவாணியை மட்டும் அவங்க சேர்க்கலை, நடிகர் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களையும் இந்த வழக்கில் அவங்க இணைச்சிருக்கிறதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த விஷயம் இப்படி இருக்கு, ஒரு மாநிலம் தழுவிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சபரிமலை கேரளாவில் இருக்குது. கேரளாவில் அதிகப்படியான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த சாமிக்கு இருக்கிறாங்க. அதுபோல் கேரளாவில் இருக்கிற அகில பாரத ஐயப்ப சங்க நிர்வாகிகள் கவனத்துக்கு இந்த விஷயம் போயிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்து ரஞ்சித்து இந்த இசைவாணி இவங்கள தப்பிச்சிடலாம். ஆனால் கேரளாவிலையும் அப்படியே தப்பிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் இசைவாணி மேலேயும் ரஞ்சித் மேலேயும் வழக்கு தொடர்ந்து அவங்கள நீதிமன்றத்துகளுக்கு சிறை தண்டனை வாங்கி தர அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த விஷயமெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப இசைவாணி எங்கே அப்படின்னு சொல்லி அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியலையாமல் அவங்க தலைமறைவாக தப்பி ஓடிட்டதாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் அந்த பாடகி இசைவாணியுடைய அலைபேசி எண் பகிரப்பட்டு வருகிறது. யார் கூப்பிட்டாலும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஓடி போயிட்டாங்க, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க, விட்டா போதும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்குது. பொறுத்து பார்ப்போம் இசைவாணி மேலே தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது, மற்ற மாநிலங்கள்லேருந்து என்ன விதமான எதிர்வினைகள் ஏற்படுது, அவருங்க கைது செய்யப்படுறாங்களா. இதே சமயம் கஸ்தூரியை கைது செய்கிறதுல தனிப்படைகள் அமைச்சு தீவிரம் காட்டின தமிழக அரசு அனைவருக்குமான அரசுன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அனைவருக்குமான அரசு அப்படிங்கிறத இசைவாணியையும் ரஞ்சித் அவர்களையும் கைது செய்து நிரூபிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.